ரேண்டமாக ஒரு நாள் ஸ்டீல் டோர்ஸ் டீட்டெயிலிங் பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன். அது பார்க்கவே ரியல் வுட்டு மாதிரி இருந்துச்சு. வுட்டோட ரொம்ப ப்ரீமியம் லுக்லேயே இருந்துச்சு. ஸோ கிடைக்கிற லீவ் எப்போல்லாம் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் அன்றைக்கி வீக்கெண்ட் போயிருந்தோம். ஸோ ஸ்டீல் டோர்ஸ்க்கான கொட்டேஷனும் நார்மல் வுட்டுக்கான கொட்டேஷனும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்ற மாதிரி கேட்க போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ஸ்டீல் டோரா இல்லை வுட்டன் டோரான்னு தட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அவ்வளோ ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருந்துச்சு. மெயின் டோர், பெட்ரூம் டோர்ஸ், விண்டோஸ் எல்லாமே இவங்க பண்ணி தராங்க. இதில் கஸ்டமைசேஷனும் இருக்குது. இவங்க தனியாக கேட்லாக்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி சைஸ் சொல்லிவிட்டால் இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இங்கே ஷோரூம் 10 பீசஸ் மட்டும் ஷோக்கு வச்சுருந்தாங்க. இதுலேருந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ஒரு 30 தான் ஸ்டார்ட் ஆகுது. 30Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெட்ரூம் டோர்ஸும் சரி, மெயின் டோர்ஸுமே இவங்க கஸ்டமைசேஷனில் நம்ம எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ப்ரீமியம் லுக்காகவும் இருந்துச்சு. வுட்டன் டோர்ஸை விட எங்கள் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் ப்ரைஸ் ரேஞ்சும் வுட்டன் டோர்ஸை விட இது ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டீல் டோர்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.